ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம் சார் உளவியலினுடைய 18வது அத்தியாயம், எல்லாவற்றையும் நீங்கள் நம்பும்போது. பார்க்கலாமா? நம் மனத்தை கவரக்கூடிய புனைவுகளும் கதைகளும் புள்ளியியலை விட அதிக தாக்கத்தை ஏன் ஏற்படுத்துகின்றன அப்படின்றத நாம் சிந்திக்கணும். இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது முக்கியமான குறிப்புகளை மட்டும்தான் இந்த அத்தியாயத்தில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே முக்கியமான கருத்துக்கள் மட்டும்தான் இந்த அத்தியாயத்தில். அது போக நிறைய தரவுகள், புள்ளியியல், மதிப்பீடு, ஆய்வுகள் அதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் இல்லாமல் தேவையான கருத்துக்கள் மட்டும் இந்த அத்தியாயத்தில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பொருளாதாரம், வணிகம், முதலீடுகள், வேலைவாய்ப்பு ஆகியவற்றின் எழுச்சி குறித்து நாம் நினைக்கும் போது நாம் எப்போதும் அறியக்கூடிய விளைவுகள் பற்றியே யோசிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். நம்மிடம் எவ்வளவு உள்ளது, நம்மால் எந்த அளவிற்கு போக இயலும் என்ற கேள்விகளே நம்முள் எழுகின்றன. பொதுவாக கதைகள் பொருளாதாரத்தின் முக்கியமான வலிய காரணிகளாக அமைகின்றன. அவை எரிசக்தி போன்ற பொருளாதாரத்தின் அந்த அறியக்கூடிய விஷயங்களை செயலாக்கவும் செயலற்றதாக்கி வீழச் செய்யவும் இயலும். நம்முடைய நிலையில் கதைகளை கொண்டு நகரும் இந்த பொருளாதாரத்தை குறித்து இருவேறு விஷயங்களை நாம் மனத்தில் நிறுத்திக் கொள்ளுதல் அவசியம். ஓகே, ஃபஸ்ட்டு நாம் எது உண்மையாக இருக்க வேண்டும் என்று எந்த அளவிற்கு நினைக்கிறோமோ அந்த அளவை விட அதிகமாக அதை அதிகமாக்கி காட்டும் கதைகளை நாம் நம்புகிறோம். தயவுசெய்து மறுபடியும் ஒரு தடவை முன்னாடி இருந்து ஃபஸ்ட்டிலிருந்து கேளுங்க. நாம் எது உண்மையாக இருக்க வேண்டும் என்று எந்த அளவிற்கு நினைக்கிறோமோ அந்த அளவை விட அதிகமாக அதை அதிகமாக்கி காட்டும் கதைகளை நாம் நம்புகிறோம். ஓகேவா? உங்கள் வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியான நாள் எது? ஹவு டு லிவ் ஃபார் எவர் என்னும் ஆவணப்படம் அந்த அப்பாவித்தனமான கேள்வியை 100 வயது கடந்த ஒருவரிடம் கேட்கிறது. அந்த கேள்விக்கு அவர் அளித்த பதில் மிகவும் ஆச்சரியமானதாகும். முதலாம் உலகப் போரின் முடிவில் 1918ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வை ஒட்டி அந்த பெண்மணி கூறியது போர் நிறுத்த நாள். அந்த ஆவணப்படத்தின் இயக்குனர் மேலும் அவரிடம் ஏன் என்று வினவ, அதற்கு அந்த பெண்மணி, ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அத்தகைய போர்கள் எப்போதுமே நடக்கப் போவதில்லை என்றார். 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற 2ஆம் உலகப் போரில் 75 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டனர். நம் வாழ்வில் நாம் எத்தனையோ விஷயங்களை உண்மை என்று நம்புகிறோம், ஏனென்றால் அவை உண்மையாகவே இருத்தல் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நான் இத்தகையவற்றை எதிர்பார்க்கும் புனைவுகள் என்று குறிப்பிடுவேன். நாம் பணத்தை குறித்து எப்படி எண்ணுகிறோம் என்னும் எண்ணத்தை உயர்த்தக்கூடியவை இவை. குறிப்பாக முதலீடுகளையும் பொருளாதாரத்தையும் குறித்தவை இவை. நீங்கள் அறிவுள்ளவராகவும் தீர்வுகளை தேடுபவராகவும் இருக்கும் போது அதிக அளவிலான பங்குகளையும் குறைந்த அளவு கட்டுப்பாட்டையும் எதிர்நோக்கும் நிலையில் நீங்கள் இருந்தால் அந்த நிலையே எதிர்பார்க்கும் புனைவு ஆகும். அவை மிகுந்த திறன் கொண்டவை. நீங்கள் பார்க்கும் எதையும் நம்ப வைக்கும் அளவிற்கு திறன் கொண்டவை. சிறு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அலி ஹஜாஜியின் மகன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். ஏமன் நாட்டு மூத்தோர்கள் அவர்களுடைய பாரம்பரிய வலி சிகிச்சை முறையை பரிந்துரைத்தார்கள். அந்த முறையின்படி எரியும் கட்டையின் முனையை மகனின் மார்பில் தேய்த்து அதன் மூலம் அந்த நோயின் தீவிரத்தை குறைக்கலாம். அந்த சிகிச்சை நடந்து முடிந்த பின்னர் ஹஜாஜி தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது, உங்களிடம் பணம் இல்லாத போது, உங்கள் மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நீங்கள் எதையும் நம்புவீர்கள் என்றார். எந்த ஒரு மருந்தும் அதற்கு முன்னர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த மருத்துவத்தின் தொடர்ச்சியே ஆகும். அறிவியல் பூர்வமான வழிமுறைகள் இல்லாத போதும், கிருமிகள் என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்படாத போதும், பழங்காலத்திலிருந்தே இரத்தத்தை சொட்டவிடுதல், நோன்பிருக்கும் முறை, உடலில் துளையிட்டு தீய சக்திகளை வெளியேற்றும் வழிமுறை, இதை போன்றே பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி உள்ளனர். இவையாவும் சீக்கிரமாகவே மரணத்திற்கு வழி தேடி கொடுக்குமே ஒழிய வேறு எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. இது பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு தேவை என்னும் நிலை வரும்போது, நல்ல தீர்வு எது என்று தெரியாத பட்சத்தில் அல்லது தீர்வுகளே இல்லாத பட்சத்தில் ஹஜாஜியை போன்றே ஏதாவது ஒரு பாதையை நாம் நம்ப வேண்டியது இருக்கிறது. எதையாவது நம்பும் ஒரு நிலை எதையோ முயல்வது அல்ல, மாறாக எதையோ நம்புவது.
குறைந்த அளவில் கிடைக்கும் தரவுகளும் அதிக இடரை எதிர்நோக்கும் சூழலும் நம் பொருளாதார முடிவுகளை எப்படி தாக்கும் என்பதை குறித்து பார்ப்போம். மிக குறைந்த அளவே வெற்றிக்கான பதிவுகளை கொண்ட முதலீடு குறித்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை மக்கள் ஏன் காண்கிறார்கள்? ஏனென்றால் முதலீட்டில் எதிர்கொள்ளும் இடர்கள் மிகவும் அதிகம். சரியான ஒரு சில நல்ல பங்குகளை நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் என்றால் அதிக உழைப்பின்றி செல்வந்தராக ஆகலாம். ஒருவர் எதிர்காலத்தை பற்றி கணிக்கும் கணிப்பு நடக்க 1% கூட வாய்ப்பு இருக்கும் என்றால் அப்படி அது நடந்தும் விட்டால் அது உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடும். அப்படி இருக்கும்போது அதன் மீது கவனம் செலுத்துவது என்பது முட்டாள்தனம் ஆகாது. பொருளாதாரத்தில் பல வழிமுறைகளும் திட்டங்களும் உள்ளன. அவற்றிலிருந்து ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டாலோ அல்லது அதனுடனான சார்பு நிலையை கடைபிடித்தாலோ பொருளாதார ரீதியாகவோ அல்லது மனதளவிலோ அதனோடு நீங்கள் ஈடுபாட்டுடையவராக இருப்பீர்கள். ஒரு பங்கின் மதிப்பை 10 மடங்காக ஆக்க நினைத்தால் நீங்கள் அப்படிப்பட்ட மனநிலை உடையவரே. ஒரு குறிப்பிட்ட பொருளாதார கொள்கை பண வீக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் திடமாக நம்பினால் அந்த பக்கம் நீங்கள் சாய்வீர்கள். இவை யாவும் குறைந்த சாத்தியக்கூறுகள் உள்ள தேர்வுகள். இதில் கடினமானது என்னவென்றால் பார்வையாளர்கள் 1% வாய்ப்பை போன்றவற்றை கணிக்க இயலாது, முடியவும் முடியாது. எது உண்மையாக இருத்தல் வேண்டும் என்று அவர்கள் விளைகிறார்களோ அதன் பக்கமே சாய்வார்கள். அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்றால் பெரிய வருவாயை தேடித்தரும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதால் மட்டுமே. ஒவ்வொரு நாளும் பெருத்த வருவாயை தேடித்தரும் வாய்ப்புகளை உடைய சில துறைகளில் முதலீடு என்பதும் ஒன்று. பொருளாதார முறைகேடுகளை மக்கள் விரும்பும் அளவிற்கு மற்ற எந்த துறைகளிலும் விரும்புவதில்லை. உதாரணத்திற்கு வானிலை அறிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். பங்குச்சந்தையில் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் என்று சொல்வது வானிலை அடுத்த வாரம் எப்படி இருக்கும் என்று சொல்வதை விட மிகவும் வித்தியாசமானது. 2018ஆம் ஆண்டு வரையில் முடியும் 10 ஆண்டுகளில் 85% பரஸ்பர நிதிகள் தங்கள் இலக்கை விட குறைவாகவே வளர்ந்துள்ளன. அந்த மதிப்பு அப்படியேதான் பல தலைமுறைகளுக்கு இருந்து வருகிறது. அத்தகைய அளவிற்கு குறைவான வளர்ச்சியை உடைய ஒரு தொழில் ஒருவேளை தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம். அதன் காரணமாக அது இலக்கை தொடாமல் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏறக்குறைய $5 டிரில்லியன் பரஸ்பர நிதிகளில் முதலீடு செய்யப்பட்டுள்ளன. அடுத்து வரப்போகும் புதிய வாரன் பஃபெட்டுடன் அவருக்கு இணையாக முதலீடு செய்யும் வாய்ப்பை ஒருவருக்கு கொடுத்தால் மில்லியனுக்கும் மேலான முதலீட்டாளர்கள் நம்பும் ஒன்றைத்தான் அவரும் நம்புவார். உதாரணத்திற்கு ஃபெர்னி மோடாஃபை எடுத்துக்கொள்வோம். அவருடைய ஃபோன்சி திட்டம் மிகவும் தெளிவானதுதான். பலருக்கும் தெரியாத ஒரு நிறுவனத்தால் தணிக்கை செய்யப்பட்ட தனது வருவாயை அவர் முறையாக வெளியிட்டுள்ளார். ஆனால் அந்த வருவாயை எப்படி வந்தது என்பதை அவர் தெரிவிக்க மறுத்தார். இருந்தும் மோடாஃப் $1 பில்லியன் மேலாக பல முக்கிய முதலீட்டாளர்களிடமிருந்து பெற்றிருந்தார். அவர் ஒரு நல்ல கதையை சொல்லி அதை மக்களும் நம்ப வேண்டும் என்று விரும்பினார். எதை நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கும் எது உண்மையாக இருந்தால் ஒத்துக்கொள்ளும் அளவிற்கு வருவாய் ஈட்டித் தருமோ அதற்கும் இடையே பெருத்த இடைவெளி உள்ளது. அந்த இடைவெளியை பொறுத்தே உங்களை அந்த எதிர்பார்க்கும் புனைவுகளின் பகடைகளாக விழுந்து விடாமல் காக்கும் திறனும் அமைகிறது. எதிர்கால கணிப்புகளில் தவறுகளுக்காக இடம் குறித்து நீங்கள் நினைத்தால் அது உங்களை அதனால் வரப்போகும் வருவாயை குறித்தும் இன்னும் யோசிக்க தூண்டும். அந்த வருவாயின் மதிப்பு உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதிலிருந்து எது மிக மிகச் சரி என்று தோன்றுகிறதோ அது வரையிலான வீச்சை பெற்றிருக்கும். ஆனால் அதன் மிக பெரும் இடர் எதுவெனில் நீங்கள் எதை உண்மையாக இருக்க வேண்டும் என்று மிகவும் விளைகிறீர்களோ அது உண்மையில் உங்கள் விளைவின் வீச்சில் கூட அடங்காததாக இருக்கும். பொருளாதாரத்தில் தவறுகளுக்கான இடம் அளித்தல் என்பதை விட பெரிய சக்தி ஏதும் இல்லை. இடர்கள் அதிகமாக இருக்கும் போது தவறுகளுக்காக நாம் கொடுக்கும் வெளியும் அதிகமாக இருத்தல் அவசியம். அடுத்து இரண்டாவது, உலகம் குறித்த குறைவான பார்வையையே அனைவரும் கொண்டுள்ளார்கள். ஆனால் அந்த இடைவெளியை நிரப்ப நாம் நிறைய கதைகளை வைத்துள்ளோம். இதை நான் எழுதும்போது என் மகளுக்கு 1 வயது. அவள் அனைத்தையும் குறித்து ஆவலுடனும் விரைவிலும் கற்றுக்கொள்ளும் திறனையும் பெற்றிருந்தாள். ஆனால் நான் சில வேளைகளில் கவனிப்பது அவளால் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பொதுவான கருத்தாக அமைக்க தெரிவதில்லை என்பதுதான். அவளுடைய தந்தை ஏன் ஒவ்வொரு நாளும் அலுவலகத்திற்கு செல்கிறார் என்பது அவளுக்கு விளங்காதது. மசோதாக்கள், திட்டங்கள், தொழில் வாய்ப்புகள், பணி உயர்வு, ஓய்வு காலத்திற்கான சேமிப்பு போன்ற கருத்துக்கள் யாவும் முற்றிலும் அவளுக்கு புதியனவாகும். அரசின் கையிருப்பு, கடன் சேர்வு தொகைகள் போன்றவை குறித்து அவளுக்கு விளக்குவதாக கற்பனை செய்து பாருங்களேன். அது இயலாத காரியமாகும். ஆனாலும் அவளுடைய உலகம் இருண்டு கிடக்கவில்லை. அவள் குழப்பத்தில் அவள் திரிவதில்லை.
அவளுக்கு 1 வயதுதான் என்றாலும் அவளை சுற்றியுள்ளவை குறித்து அவளுக்கென்று ஒரு பார்வை உள்ளது. போர்வை நம்மை கதகதப்பாக வைக்கும். அன்னையின் அணைப்பில் நாம் பாதுகாப்பாக உணர்வோம். பேரிச்சம்பளம் சுவையாக இருக்கும் போன்றவை அவள் அறிந்தவை. அவள் காணும் ஒவ்வொன்றும் அவள் புரிந்து கொண்ட அந்த 10-12 வடிவங்களுக்குள் அடங்கிவிடும். நான் அலுவலகத்திற்கு சென்றாலும் சம்பளம் மற்றும் ரசீதுகள் குறித்து வியந்து அவள் குழம்பி போய் நின்று விடுவதில்லை. சூழலின் மிக தெள்ளத் தெளிவான பார்வை ஒன்று அவளுக்கு உள்ளது. நான் தந்தையுடன் விளையாட வேண்டும், ஆனால் தந்தை என்னுடன் விளையாடுவதில்லை. எனவே நான் கவலையாக இருக்கிறேன். அவளுக்கு மிக குறைவாகவே தெரிந்தும் அவளை உணரவில்லை. ஏனென்றால் தனக்கு தெரிந்தவற்றை வைத்துக்கொண்டு என்ன நடக்கிறது என்பதை ஒரு கதையாக அவள் வைத்திருப்பாள். நம் வயது எதுவாக இருந்தாலும் எல்லோரும் அதே வழியில்தான் செய்கிறோம். என் மகளைப் போலவே எனக்கு என்ன தெரியாது என்பது எனக்கும் தெரியாது. எனவே எனக்கு என்ன தெரியுமோ அதன் அடிப்படையில் உலகுக்கு நான் என்னை தெரியப்படுத்திக் கொள்ளும் நிலைக்கு நான் தள்ளப்பட்டுள்ளேன். என் மகளைப் போன்றே எவையெல்லாம் என் வழியில் வருகின்றனவோ அவற்றிற்கெல்லாம் எனக்கு புரியக்கூடிய காரணங்களை தேடுகிறேன். அவள் காண்பதைப் போலவே அந்த காரணங்களில் பல தவறானவையாகும். ஏனென்றால் உலகம் எப்படி செயல்படுகிறது என்பது எனக்கும் மிகவும் குறைவாகவே தெரிகிறது. அது நான் எனக்கு தெரியும் என்று சொல்லும் அளவை விட குறைவானதே ஆகும். பொதுவாக மக்கள் எதை குறித்தேனும் சரியாக புரிந்து கொள்ளாத போது அவர்கள் தங்களுக்கு புரியவில்லை என்பதை உணர்வதில்லை. ஏனென்றால் எவ்வளவுதான் அனுபவம் குறைவாக இருந்தாலும் தங்கள் அனுபவங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கே உரித்தான பார்வையில் தங்களுக்கென்று ஓர் அர்த்தத்தை கற்பித்துக் கொள்வார்கள். மிகவும் சிக்கலான இந்த உலகத்தில் வாழும் நாம் அதற்கான காரணத்தை கொடுக்க விரும்புகிறோம். அதனால் எவையெல்லாம் நம் பார்வைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றனவோ அந்த இடைவெளிகளுக்கெல்லாம் நம்முடைய கதைகளால் நாம் நிரப்பிக் கொள்கின்றோம். பொருளாதார ரீதியாக இத்தகைய கதைகள் வியப்பூட்டுவனவாகவும் அச்சுறுத்துவனவாகவும் இருக்கும். என் பார்வைக்கு புலப்படாத உலகின் செயல்பாடுகளை நான் முழுவதுமாக தவறாகத்தான் புரிந்து கொள்வேன். பங்கு சந்தை ஏன் இப்படி நிலவுகிறது என்று நான் நினைக்கும் விதமும் அப்படிப்பட்டதே. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை நான் கணிக்க வழியாக அது ஒரு வகையில் எனக்கு அதிதீவிரமான நம்பிக்கையை கொடுக்கிறது. இதற்கான ஒரு காரணமாக அமைவது பொருளாதாரம், பங்கு சந்தை ஆகியன குறித்த எதிர்கால போக்கை கணிப்பது மிகவும் கடினமான செயலாகும். ஏனென்றால் நீங்கள் ஒருவர்தான் உலகமும் உங்களைப் போன்றே இயங்குகிறது என்று நினைக்கிறீர்கள். நமக்கு எவ்வளவு தெரியாது என்பதை நாம் உணரத் தொடங்கும் போதுதான் உலகில் நடக்கும் செயல்களில் எவ்வளவு நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நாம் உணரத் தொடங்குகின்றோம். அதை ஏற்றுக்கொள்ள மிகவும் கடினமாகத்தான் உள்ளது. ஓகேவா? இது எல்லாமே பணம், அப்புறம் நம்மளுடைய உள்ளார்ந்த விஷயங்கள், வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இது பொதுவான கருத்து இல்லையா? நமக்கு எது தெரியல அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். இப்போ பணம் சார்ந்த விஷயத்துக்கும் ஆகட்டும், இப்போ ஒருத்தங்க ஓரளவுக்கு மேலே அவங்க திடீர்னு பணக்காரங்க ஆகிறாங்க, அப்போ அவன் எப்படியாவது தான் செல்வம் சேர்த்துருப்பான் அப்படின்ற மாதிரி தாட் நிறைய பேருக்கு வரும். ஸோ அதெல்லாமே நாம் எதை பற்றியுமே யோசிக்காமல் நமக்குன்னு நம்ம ஒரு கதை வச்சுருப்போம் இல்லையா? அதை பற்றி முன்னேறணும்னு அந்த தாட் இல்லாமல் நம்ம முன்னேற முடியல, ஓகே அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விஷயம். இல்லை அவன் இப்படி தான் முன்னேறி இருப்பான், தெரியாதா, இல்லைன்னா காசுன்னா என்ன மரத்தில் இருந்தா காய்க்குதா அப்படின்ற மாதிரியான தாட்ஸும் இருக்குது. அவன் தேவையில்லாத தொழில் செஞ்சு இது பண்ணியிருப்பான் அப்படின்னு நிறைய ஒரு விதமான கருத்துக்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பட் அதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். நமக்கு என்ன தெரியல, நம்ம எப்படி முன்னேறணும், அவன் எப்படி முன்னேறினா அப்படின்ற அந்த கருத்தையும் எடுத்துக்கிட்டு அதில் எது நல்லதோ அதை அடுத்த லெவலில் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா தான் தொழிலாகட்டும், நம்மளுடைய கேரக்டர் வைஸ் ஆகட்டும், நம்மளுடைய உள்ளார்ந்த வெளி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கிறோமோ அந்த பாசிட்டிவாக அது கொண்டு செல்ல முடியும். ஓகேவா? கட்டுப்பாடு என்னும் மாயை நிலையற்ற தன்மை என்னும் உண்மையை விட மிகவும் தூண்டக்கூடியதாகவே உள்ளது. எனவே நாம் விளைவுகள் பற்றிய கதைகளை முன்வைத்து முடிவுகள் எல்லாம் நம் கட்டுப்பாட்டில் தான் உள்ளன என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். இதன் ஒரு பகுதி துல்லியத்தின் காரணிகளை நம்பிக்கையின்மை காரணிகளாக குழப்பிக் கொள்வதால் வருவதுதான் இவை அனைத்தும். நாம் திட்டமிடும் போது நாம் என்ன செய்தல் வேண்டும் என்பதிலும் என்ன செய்தல் இயலும் என்பதிலும் குறியாய் உள்ளோம். அந்த முறையில் மற்றவர்களின் திட்டங்களையும் அவர்களுடைய திறமைகளையும் தவிர்க்க முயல்கின்றோம். அத்தகையோர் எடுக்கும் முடிவுகள் நாம் இலக்காக எண்ணும் விளைவுகளை பாதிக்கும். கடந்த காலத்தை விவரிப்பதிலும் எதிர்காலத்தை கணிப்பதிலும் நாம் கொண்டு அதிர்ஷ்டத்தின் பங்கை மறந்து விடுகிறோம். நமக்கு என்ன தெரிகிறதோ அதில்தான் நாம் குறியாய் உள்ளோம். தெரியாதவைகளை புறக்கணிக்கின்றோம். இத்தகைய நிலை நம்மை அளவுக்கு அதிகமாக நம் நம்பிக்கைகளின் மீது சார்ந்திருக்க வைக்கிறது. எல்லாமே தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அப்போ தான் அது என்ன சொல்கிறோம் அப்படின்றது புரிய வரும். அப்படி புரியல அப்படின்னா இன்னொரு தடவை ரிவைண்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக முழு கருத்தையும் முழு
கண்ணும் கருத்துமா கேளுங்கன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இப்போ உடனே அட் ப்ரெசென்ட்ல இது உடனே உதவணும் அப்படின்றது இல்லாமல் எப்போ நம்மளுக்கு இந்த கருத்து தேவைப்படுமோ அப்போ நம்ம மூளையில அது கண்டிப்பா ஸ்ட்ரைக் ஆகும். இந்த கருத்துக்கள் எப்படி வணிகங்களை தாக்குகிறது அப்படின்றத பார்க்கலாம். புது தொழில்களை முனைவோர்களிடமும் பங்கு பெறுவோர்களிடமும் நான் பல முறை ஒரு கேள்வியை கேட்டுள்ளேன். இத்தொழிலால் விளையும் விளைவுகள் எந்த அளவிற்கு இந்த நிறுவனத்தில் நீங்கள் செய்யும் செயல்களை சார்ந்துள்ளன? இது மிக எளிய கேள்வியாக தெரியலாம். இதற்கான விடை வெகு விரைவாக வரும். அது எப்போதும் 80% விட குறைவானதாகவே இருப்பதில்லை. அவர்கள் எடுத்த முடிவில் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தாலும் இந்த துணிவுடையோர் அவர்களுடைய விதி ஏறக்குறைய அவர்கள் கரங்களில்தான் உள்ளது என்பதை திடமாக நம்புவார்கள். அவர்கள் முழுவதுமாக தவறாக நினைக்கிறார்கள். புது தொழில் முனைவோர்களின் வெற்றி என்பது பொதுவாக அவர்களுடைய போட்டியாளர்களின் வெற்றிகளை பொறுத்தும் சந்தையில் நிலவும் மாற்றங்களை பொறுத்துமே அமையும். இருந்த போதிலும் புது தொழில் முனைவோர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதில்தான் தங்களுடைய கவனத்தை செலுத்துவார்கள். அவர்கள் திட்டம், செயல்பாடுகள், இடர்கள், வாய்ப்புகள், தேவையான முதலீடு போன்றவையே அவர்களுடைய கவனத்திற்கு உரியவை. அவர்களுடைய போட்டியாளர்களை பற்றி அவர்கள் குறைந்த அளவே அறிந்திருக்கிறார்கள். எனவேதான் போட்டியின் தாக்கம் மிகவும் குறைவாக உள்ள எதிர்காலத்தை மட்டுமே அவர்களால் கற்பனை செய்ய முடிகிறது. நாம் எல்லோருமே இப்படித்தான் ஓரளவுக்கு செய்கிறோம். பெரிய பிஸ்னஸ் இல்லைனாலும் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றத கருத்தில் கொண்டு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வரக்கூடிய அந்த புதிய மாற்றங்களையும் இந்த புது தொழில் ஒரு விஷயத்த செய்கிறோம், புதுசாக ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுலேருந்து உடனே வருமானம் வந்துடும், இதுலேருந்து பெரிய லெவலில் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்ற தாட் இருக்கக்கூடாது. உடனே எடுத்த உடனே எல்லாம் நடந்துடணும், இல்லை அப்படின்னா நான் உடனே குவிட் பண்ணிடுவேன், 1 மாதத்தில் எடுத்துருவேன், 2 மந்த்ஸில் எடுத்துருவேன் அப்படின்ற தாட்டும் இருக்கக்கூடாது. அதோட கைவசம் வந்து நமக்கு கையில் பணம் இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் வந்து புதுசாக வரக்கூடிய மாற்றங்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ எந்த மாதிரி விதத்தில் நாம் வந்து தொழிலை வந்து பெருக்கணும், எதிரி போட்டியாளர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க செய்யக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றதையும் நாம் கருத்தில் கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒரு புது தொழில் நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பிஸ்னஸ் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த கருத்தை வந்து நான் இந்த சமயத்தில் தெரிவிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ளணும். மற்றவங்க அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அவங்க வந்து இதை போட்டு நீங்கள் கடையை வந்து டெவலப் பண்ணுங்க, இது வந்து விட்டுருங்க, இல்லை நீ வந்து இன்னுமே பண்ணிகிட்டே இரு, லாஸாக போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எந்த கருத்துக்கள் வந்தாலும் அந்த அட் ப்ரெசென்ட்டில் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறது நம்ம தான் இல்லையா? ஸோ நமக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய உள் மனசுலேயும் நம்ம கேட்கணும், என்ன நடந்துட்டுருக்கிறது அப்படின்றதையும் நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இல்லை அது என்ன வெத்து நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அப்படியும் இருக்கக்கூடாது. நம்பிக்கையே இல்லாமல், ஹோப்பே இல்லாமல் அப்படியும் இருக்கக்கூடாது. என்ன நடக்குது, என்ன நடக்கும், நம்மளால் என்ன முடியும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி அந்த தொழிலை ஒன்று நடத்துனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றியடையும். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே இப்படித்தான் ஓரளவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய மகளை போன்றே அது துளியும் நம்மை தொந்தரவு செய்வதில்லை. நாம் கண்மூடித்தனமாகவும் குழப்ப நிலையிலும் அலைவதில்லை. நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதன் அடிப்படையில் நாம் இயங்கும் இந்த உலகு எவ்வளவு அறிவார்த்தமாக உள்ளது என்பதை நாம் நினைத்து பார்த்தல் வேண்டும். வேறு விதமாக நாம் உணர்வேமேயாயின் காலையில் நாம் நம்முடைய படுக்கையிலிருந்து எழுந்து கொள்வதே கடினமாக ஆகிவிடும். நம்பிக்கையுடைய ஒருவன் அவன் பார்ப்பதை வைத்து என்ன நடக்கிறது என்பதை அறிகிறான். ஆனால் முழுவதையும் தவறாகவே அவன் நினைக்கிறான். ஏனென்றால் அடுத்தவர்களின் மூளைக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் கதைகளை அவன் அறிவது கடினம். அவன்தான் நாம் எல்லாரும். ஓகேவா? ஸோ நம்மளை மாதிரி தானே எல்லாரும், அவங்கள மாதிரி தானே நம்மளும். அதை எல்லாமே நம்ம திங்க் பண்ணணும் இல்லையா? இந்த உலகம் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ எல்லாமே நாம் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பொருளாதாரம் எல்லாமே நாம் திங்க் பண்ணணும். அண்ட் தென் உங்களுக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இந்த பணம் சார் உளவியல வந்து வாக்குமூலங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை இத்தனை நேரம் வந்து இந்த முழு அத்தியாயம், இந்த 20 அத்தியாயம் இருக்கா, ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ இந்த 20 வரைக்குமே அவர் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, 20வது அத்தியாயம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அது வரைக்குமே அவருடைய கருத்துக்கள் வந்து பொதுவானதாக இப்படி இருக்குது, இது இந்த விஷயமெல்லாம் நடந்திருக்கு, அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, வரலாறுக்கும் பணத்துக்கும் என்ன
சம்பந்தம், எந்த மாதிரி நாம் வந்து பணத்தை வந்து கையாளலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். வாக்குமூலங்கள் அப்படின்றதுல அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலிருந்து அவருடைய அனுபவங்களை அவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அந்த கடைசி அத்தியாயத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த வீடியோ வந்து வாக்குமூலங்கள் அப்படின்றதுல அந்த கடைசி அத்தியாயம் அப்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து நாம ஆழ்மனதின் அற்புத சக்தி முடிச்சாச்சு, சிந்தித்து பாரு செல்வந்தனாக முடிச்சாச்சு. இப்போ இதுவும் வந்து இன்னும் அந்த ஒரே ஒரு அத்தியாயம் அப்லோட் பண்ணா முடிஞ்சு. இப்போ வந்து இக்கிகாய் அப்படின்ற அந்த புத்தகம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி வியூஸ், சப்போர்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வந்து இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்கிது. அந்த 1750 சம்திங் அதுலேயே வந்து அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் ஸ்ட்ரக்காகி நிற்கிது. அப்புறம் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. என்ன ரீசன் அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல. ஐ ஹோப் எப்பவும் போல் உங்களுடைய சப்போர்ட்டையும் கருத்துக்களையும் ஆதரவையும் தருவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது வந்து நான் லைப்ரரி புக்கு வந்து ஒன்று நானே கடவுள் அப்படின்ற ஒரு புக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தேன். எப்பவும் வந்து நான் வாங்குற இந்த மாதிரியான கருத்துக்கள் உள்ள புத்தகங்கள் அப்படி தான் வந்து பொதுவாக வந்து சொல்லுவேன். அந்த நானே கடவுள் அப்படின்றது வந்து நான் நான் படிக்கக்கூடிய புத்தகங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து தனியாக ஒரு டைரி போட்டு நோட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த நானே கடவுள் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து எழுதி வச்சிருக்கேன், முக்கியமான கருத்துக்கள். அது வந்து எனக்கு என்னமோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், உங்களுக்கும் உதவும். மேபி இந்த புக்கை வந்து படிக்க முடியாதவங்க இருக்கலாம், இல்லை இந்த புக்கை வந்து கேள்விப்பட்டுறாதவங்கள இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக அந்தந்த கருத்துக்கள் வந்து உபயோகமாக இருக்கும் உங்கள் எல்லோருக்குமே அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கையில் அந்த நானே கடவுள் அப்படின்ற புத்தகம் வந்து நான் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கருத்துக்கள் எல்லாம் முழுவதுமாக தொகுத்து முக்கியமான கருத்துக்கள் மட்டும் நானே கடவுள் அப்படின்ற அந்த தீபக் சோப்ரா அவர்களால் எழுதப்பட்டது. ஸோ அந்த கருத்துக்களையும் நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் கௌதம் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இப்போ ரீசெண்டாக போடுற எல்லா வீடியோஸ்க்குமே கீழே வந்து அவர் தேங்க்யூ யூனிவர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அப்படின்றதும், அப்புறம் வந்து இத்தனாவது வியூஸ், இத்தனாவது பர்சனாக நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே போல் கமெண்ட் பண்ண போகிற உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.